ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Bhaskara Rajan. தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்றிரு. But we pray to different gods for different problems or illnesses. Is this because a Siddha Purusha's energy is present in the temple idol? இந்த இடத்துல ஃபேன் சுற்றுது, லைட் எரியுது, மைக் வேலை செய்யுது, அதுக்கு பின்னாலெல்லாம் இருக்கிறது ஒரே எலக்ட்ரிசிட்டி தானே. அது மாதிரி ஒரே ஒரு டிவைன் எனர்ஜி ஆப்ரேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ். விதவிதமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம், இப்போது ஒரே கரண்ட்டை வச்சு உங்கள் வீட்டில் ஏர் கண்டிஷன் போடலாம். இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் வின்டரில் இப்போ ஹீட்ரு போட்டுக்கலாம். ஹவுகம் ஒரே எலக்ட்ரிசிட்டி ஹீட்டராகவும் யூஸ் ஆகுது, ஏர் கண்டிஷனாகவும் யூஸ் ஆகுது. அதனால் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம். கடவுளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. நம்ம தான் சஹஸ்ரநாமத்தை சொல்லி அந்த ஆளை கும்பிட்றோம். இப்போ ஏது அவன் பேர், ஏது அவன் ஊர். அவனுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை. யார் உற்றார், யார் அயலார், வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. பிகாஸ் காட் ஆஸ் நெய்தர் வேண்டுதல் நார் வேண்டாமை ரெண்டும் அவனுக்கு கிடையவே கிடையாது. வேண்டியவங்களும் இல்லை, வேண்டாதவங்களும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளுக்கு வேண்டியவங்க தான். ஆகாசத்திலிருந்து மழை பெய்யுது, அந்த மழை ஆற்றிலையும் பெய்யும், வயல்வெளியிலையும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும், ரோட்லேயும் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி கடவுளுடைய அருள் என்பது உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நாம் சாக்கடையாக இருந்தால் நம்ம வீணாக்கிடுறோம், நம்ம ஆறாக இருந்தாக்கா யூஸ் ஆகிடுறோம். விவசாயத்துக்கு, குடிக்கிறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அப்போ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான் ஆன்மீகம் என்பது. ஏதோ ஒரு வகையில் ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்ற வகையில் நாம் மற்றவங்களுக்கு பயனுள்ள மாதிரி இருக்கணும். இப்போ தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, மேகம் அதுக்காக பொழியதில்லை. தனக்காக மென்காற்று வீசவில்லை, காற்று அதுக்காக வீசுது, உனக்கும் எனக்காக தான் வீசிக்கிட்டு இருக்குது. தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, காவிரியும் கோதாவரியும் கிருஷ்ணாவும் அதுக்காக ஓடுது, உனக்காக தான் ஓடிட்டு இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் மனுஷன்தான் சுயநலம் பிடிச்சி அலைகிறான். எல்லாமே அதுக்காக யூஸ் ஆகிறது இல்லை. ஆனால் மனுஷன் தனக்காக வாழ்கின்றான். எப்போ பாரு என் பிள்ளை என் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் அப்படிங்கிறது. என் குடும்பம், என் வீடு, என் சைக்கிள். நிறைய பேர் அந்த 1.5 சைக்கிளை தொடச்சி வச்சுக்குவோம். வி ஆர் வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பொசஷன். இல்லை, எதுவுமே நம்மளால் விட்டு கொடுக்கவே முடியாது. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம், மஸ்டர்ட் மாதிரி அப்படிங்கிறாரு. இப்போ என்னையா வேணும்னு அவர் சொல்கிறாரு, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் எனக்கு ஊர் தான், எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற ஒரு பாவனையை நீங்கள் வளர்த்து கொள்கிற போது இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக பிறவி எடுத்து வந்தீங்க, அதுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும். இப்போது இங்கே வந்திருக்கிற யாராவது எனக்கு சொந்தமாக, யாரும் சொந்தம் இல்லை. நான் ஏன் இவங்க வந்தாங்களா, அவங்க வந்தாங்களா, இவங்களுக்கு அது கொடுத்தீங்களா, சாக்லேட் கொடுத்தீங்களா, பழம் கொடுத்தீங்களான்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொடுத்துன்னு இருக்கேன். இந்த ஆட்டிடியூட் உனக்கு வந்துச்சுன்னா நீ கூட மகான் தான். மகனுக்கும் மகானுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நீ உனக்காக வாழ்கிறாய், நான் உனக்காக வாழ்கிறேன். யூ live for yourself, I live for yourself. It makes all the difference. ஸோ உன்னால் அப்படி மாற முடிஞ்சால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படும். இப்போ எனக்கும் தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு, பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. அண்ட் தேர் ஆர் செட்டில்டு அப்ராட். நான் உங்களை 1996 ஜனவரி 16 குடும்பத்தை விட்டுட்டேன். அண்ட்லேருந்து தனியாக தான் இருக்கேன். அண்ட் ஐ கேர் ஃபார் அதர்ஸ். வாட் எவர் லிட்டில் ஐ ஹேவ் ஐ ஷேர் வித் ஆல் அதர்ஸ். இப்போ இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், இவ்வளோ பெரிய கேம்பஸ் ரெடி பண்ணியிருக்கோம், எவ்வளோ வசதிகளை இந்த இடத்துல நாம்
இதெல்லாம் நம்மளை நம்பி வர்றவங்களுக்காக செய்கிற வசதிகளுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். வர்றவங்க இருக்கணும், தங்கணும், அதுக்காக இங்கே இருக்கிற எல்லா வசதியும் நாம் பண்ணது தான். ரோடு நாம் போட்டது, மரம் நான் நட்டது, எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, ட்ரைனேஜ் எல்லாம் நாம் பண்ணது. நம்ம எந்த வருமானமும் கிடையாது, எல்லாம் நாம் தான் செய்கிறோம். ஆனால் செஞ்சுட்டு தானே இருக்கோம். எத்தனை வருஷமாக செய்கிறோம்? 36 வருஷமாக நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. அவங்களுக்கு ஒரு விட்டில் பூச்சின்னு இருக்கு இல்லையா, அது பளபளன்னு தெரியும். ஆனால் அந்த விட்டில் பூச்சி ஒரு நிமிஷத்தில் இந்த லைட்டுக்கிட்ட போய் மாட்டின்னு செத்துப்பிடும். மக்களுக்கு விளக்குக்கும் விட்டில் பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு நல்ல மனுஷனுக்கும் இவனை ஏமாற்றி வலையில் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கமர்ஷியல் இடியேட்டுக்கும் இவனுக்கு வித்தியாசம் தெரியாது. பட் நம்ம ரெக்கக்னிஷனுக்காகலாம் பார்த்தா எதையுமே பண்ண முடியாது உலகத்தில். நான் உனக்கு நல்லது செய்கிறேன், அதை நீ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினச்சா ஒரு நாள் கூட இந்த ஃபீல்டில் குப்பை கொட்ட முடியாது. இன்ஃபேக்ட் யாராவது இல்லை, 175 பேர் முதுகில் குத்திட்டு போவான். நம்ம எல்லா வகையிலும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம். ஆனால் அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு போவான், முதுகில் குத்திட்டு போவான், போகிற போது ஏதாவது ரொம்ப வளர்த்துட்டு போவானுங்க. அப்பயும் நாம் நம்ம நல்ல தண்ணதை விடக்கூடாது. ஒரு சாமியார் தண்ணியில் குளிக்க போனார். ஒரு தேள் அதில் மிதந்து இருந்தது. ஐயோ அவன் தூக்குனார், அது கொட்டுச்சு, வலிச்சிட்டு விட்டது. திருப்பியும் தூக்குனார், திருப்பியும் கொட்டுச்சு. பக்கத்தில் கேட்டேன், ஏன் அவனுக்கு மூளைக்கு தான் தேள் கொட்டுதுன்னு தெரிஞ்சு அது ஏன் திருப்பி திருப்பி காப்பாற்றின்னு இருக்கேன்னா. இவர் சொல்கிறாரு, தேளோட குணம் கொட்டுறது, அது அதனுடைய குணத்தை விடலை, அந்த மாதிரி காப்பாற்றுறது என் குணம், நான் என் குணத்தை விட மாட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு இயேசுவோ புத்தனோ பரமாச்சாரியாரோ ராகவேந்திரோ சிரடி பாபாவோ எல்லாருக்குமே விரோதிங்க இருந்திருக்காங்க. சிரடி பாபா இருந்த வரைக்கும் அவருக்கு விரோதிகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அவர் நோண்டிக்கினே தான் இருந்தாருங்க. பரமாச்சாரியர் இருந்தார், யார் வம்புக்கும் போகாத ஆள். அவர் யார் வம்புக்கு பண்ணார்? அவர் பாட்டிக்கு அவர் பாவம் ஒன்ற திராட்சை சாப்பிட்டு ஜனங்களுக்கு நல்லது தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துதார். அதனால் இந்த உலகம் நல்லது இல்லை எப்பயுமே. புறநானூற்றில் ஒரு வரி வருது, இன்னாதம்மை இவ்வுலகம். இந்த உலகம் ரொம்ப கெட்டது. இன்னாதம்மை இவ்வுலகம் அதில் இனிய காண்பரதன் நலம் உணர்ந்தாரேங்கிறார். அதில் ஏதாவது நல்லது இருக்காதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறவங்க தான் மகான்களும் யோகிகளும்ங்கிற மாதிரி. இயேசுவை சிலுவையில் போடுறாங்க, அப்போ கூட அவருக்கு கோபம் வரல. பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகலாது செய்கிறார்கள் அப்படிங்கிறார். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூங்கிற வார்த்தையை சொல்கிறார். அவர் சிலுவையில் போட்டவங்களை பார்த்து இவங்களை மன்னின்னு சொல்லுகிற பெருந்தன்மை இயேசுக்கு இருந்ததுனால்தான் இன்றைக்கி 2026 வருஷம் ஆனாலையும் இயேசுவை வச்சு தான் இந்த 2026ன்றது. உலகம் பூரா ஜனங்க கும்பிட்றானுங்களோ இல்லையோ எல்லா இடத்துலையும் சர்ச்சு இருக்குது, எல்லா நாட்டிலையும் சர்ச்சு இருக்குது. ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்டவர்கள் எல்லாமே கிறிஸ்டிய மதத்தை சார்ந்தவங்க தான். ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் எல்லாருமே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க தான். ஸோ இட்ஸ் ஆல் தேர். ஒரு ராமர் இருந்தார், அவர் நாட்டில் இருந்த ஒரு வண்ணா இவன் மட்டாட்டி அவங்ககிட்டயே இருந்துட்டு வந்தா, அவளை வச்சு கொடுத்துட்டு நடத்திருக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு தான் ராமருக்கே தலையெழுத்துச்சு. அதுக்கு ராஜ பரிபாலனத்தில் நமக்கு தப்பு வரக்கூடாதுங்கிறதுனால ராத்திரியாக நிறைய கர்ப்பிணியாக இருந்த சீதையை கொண்டு போய் எங்கேயோ காட்டில் விட்டு வர்ற அளவுக்கு அவருக்கு ராஜ தர்மம் குறிவிட்டுச்சு. ஒரு தங்க சிலையை பண்ணி சீதையை வச்சுக்கிட்டு வீட்டில் யாகம் வளர்த்துன்னு உட்காந்து இருந்தால்தான் உங்கள் ராமர். இதே ராமராக இல்லாமல் வேற ஆளாக இருந்திருந்தால் என்ன பண்ணுவார்? அந்த வண்ணானை கூப்பிட்டுவார், சொல்லி நான் என் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துவேன்டா, நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போன்னு சொல்லிடணும். இல்லை, வண்ணத்தையை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போன்னு சொல்லிடணும். ராமர் அதை பண்ண மாட்டார். அவர் பண்ண மாட்டாருங்கிறது தான் இந்த ஜனங்களுடைய இடியோக்ரஸி. ஏன்னா அவர் நேர்மையாக இருப்பார், அயோக்கியனாகவே இருப்பான். ஸோ உலகம் பூரா இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. உலகம் இன்றைக்கி வரைக்கும் மாறல. அடுத்த கேள்வி. Question from Govindan sir. மகாபாரதத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரால் பிரத்யேகமாக தரப்பட்ட திவ்ய திருஷ்டியை வைத்துக்கொண்டு தான் அவரது விஸ்வரூப தரிசனத்தை காண முடிந்தது. அதே மகாபாரதத்தில் சஞ்சயன் கூட தனது திவ்ய திருஷ்டியின் மூலம்தான் மகாபாரத போரை மன்னன் திருதராஷ்டிரனுக்கு லைவ் டெலிகாஸ்ட் செய்ய முடிந்தது. இந்த இரண்டு திவ்ய திருஷ்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆக்சிடென்டலாக see our brain has 1000 knots. 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த பிரெயின் சென்டரில் 1000 knots இருக்குது. நம்ம எல்லாமே 8% தான் யூஸ் பண்ணுறோம்.
மீதி 92% யூஸே ஆகிறது இல்லை நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்டில். மிகப்பெரிய விஞ்ஞானி கூட ஏதோ ஒரு நம்மளை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் பர்சன்டேஜ், இல்லைன்னா அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்காது. அந்த வகையில் சஞ்சயனுக்கு கிடைச்சது ஆக்சிடென்டல் திவ்ய திருஷ்டி. அதுக்கு என்ன காரணம்னா, கண்ணு தெரியாத துரியோதனன் இந்த மகாபாரதத்தில் என்னெல்லாம் அக்கிரமம் நடக்குது, அநீதி நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முடியாது அவனால். இவன் பார்த்துட்டு அவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கான், வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு அருளப்பட்டது. சரி, அர்ஜுனனுக்கு பசியமே ருத்ர ரூபம் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபத்தை கிருஷ்ணர் காட்டுறாரு. அதனால் என்ன லாபம் வந்துச்சு? ஒன்றும் வரல. இவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு, காட்டிட்டு பாடுறா எல்லாம் நான் தான், எதுவும் நான் தான் எல்லாம் சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், எனக்கு பயமாகுது, நீ பழைய மாதிரி வந்துடு அப்படிங்கிறான். சரின்ட்டு அவர் பழைய மாதிரி வர்றார். வந்தோடனே உன்னை சாதாரணமாக பார்த்தா மனுஷனாட்டம் தான் தெரியுது, விஸ்வரூபத்தை பார்த்தா பயமாகுது, வேறு ஏதாவது ஃபார்ம் இருக்கா அப்படின்னா. அப்போ அவர் சங்கு சக்கரதாரியாக 4 கையோடு அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இப்போ திருப்பியும் கேட்குறான், இன்னும் ஏதாவது ஃபார்ம் இருக்கான்ட்டு. இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடையே கிடைக்காது, எதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதிக்க வேண்டா, டோன்ட் டூ ரிசர்ச் ஆன் மீ, மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டா, வேறெவர் தேர் இஸ் லைட் வேறெவர் தேர் இஸ் ஜோதி ஐ எம் ஆல்சோ தேர். அதனால் நான் ஜோதி வடிவானவன், என்னை உருவத்தில் பார்த்தேன்னா உனக்கு ஒன்றும் மாட்டாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். சரி, கிருஷ்ணர் இதெல்லாம் காட்டினார். அர்ஜுனன் அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. இல்லை, அதுக்கு முன்னால் துரியோதனுடைய சபைக்கு இந்த வாரை எப்படியாவது அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக போகிறாரு. அப்போது விதுரனுடைய வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டே இவர் போகிறாரு. துரியோதனுக்கு கோபம் வருது. அவன் உன் கூட சேர்ந்து ஆள்காட்டி வேலை செய்ய போனான், அவன் வீட்டுக்கு நீ போகிற, நான் கூப்பிட்டா இவ்வளோ பெரிய ராஜா என் வீட்டுக்கு நீ வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிறான். அப்போ இவர் உலகத்திலேயே முதல் விஸ்வரூப தரிசனத்தை துரியோதனுக்கு தான் காட்டினார். அர்ஜுனனுக்கு அப்புறம் காட்டினார், அதெல்லாம் வேறு. பீஷ்மருக்கு காட்டினார், அது வேறு. முதல்ல காட்டினது துரியோதனுக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துச்சா? அவன் என்ன சொன்னான், நீ பிசி சர்க்கார் மாதிரி ஏதோ கிம்மிக்ஸ் பண்ணுற, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். ஸோ தோ கிருஷ்ணா வாஸ் கோஆபரேட்டிவ், தி பெனிஃபிஷியரி வாஸ் நாட் துரியோதனா. தோ கிருஷ்ணா வாஸ் கோஆபரேட்டிவ், Arjuna was not interested in getting benefit out of that Virat Viswarupam. And இவனுக்கு கிடைச்சது, சஞ்சயனுக்கு கிடைச்சது ஆக்சிடென்டல். அந்த மாதிரி உலகத்தில் சில பேருக்கு கிடைக்கும். அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தான், அவனுடைய கண் இருக்கு இல்லையா, அதில் எங்கேயாவது ஒரு கொலை நடந்ததுன்னா போலீஸ்காரங்க அவங்ககிட்ட போய் உட்காருவாங்க. உட்காந்து அந்த கொலை எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அவன் கண்ணில் அந்த கொலையாளி வர்றது, குத்துறது, சுடுறது எல்லாமே அதில் தெரியும். ஸோ ஒரு நேரத்துக்கு மேலே அமெரிக்கா போலீஸ்காரன் கேஸை தேடி அலையிறது விட்டு இவங்ககிட்டயே உட்காந்துருந்தான். இவனுக்கு நியூசன்ஸ் ஆகி போச்சு. எப்போ பாரு இவன் ஏதோ போலீஸ் மாதிரி சம்பளம் வாங்காமல் போலீஸ்க்கு ஒத்துழைச்சின்னு உட்காந்துருந்தான். அதனால் இவன் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு இந்த பவரே வேணான்ட்டு விட்டுட்டான். அதே மாதிரி இன்னொருத்தன் தான், அவனுக்கு எப்போ பாரு காதில் பாட்டு கேட்டுனே இருக்கும், நியூஸ் எல்லாம் வந்துக்கினே இருக்கும். என்னடான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 48 கிலோமீட்டர் ரேடியோஸ்குள்ளே இருக்கிற எந்த ரேடியோ ஸ்டேஷனாக இருந்தாலையும் அவன் காது ரிசப்டிவ். கொஞ்ச நேரம் இருந்தால் பரவாயில்ல, எப்போ பாரு பாட்டு கேட்டுன்னுட்டு நியூஸ் கேட்டுருந்தா என்ன ஆகும்? அதனால் அவனும் ஆப்ரேஷன் பண்ணி அதை மாற்றிக்கிட்டான். உலகத்தில் சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் இந்த மாதிரி பவர் கிடைக்கிறது உண்டு. அதனால் அனர்த்தம் தான் நடந்ததே தவிர நல்லது நடக்கலை. இந்த ராட்சசங்களும் இப்படி தான் கேட்டு போகிறாங்க. இவங்க கடுமையான தவம் செய்கிறாங்க, கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்குறாங்க, நான் சாகாது இருக்கிற வரம் வேணும். கடவுள் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, ஏதாவது எக்ஸம்ஷன் வச்சு கேளுன்னு. அப்போ இவன் எந்த எக்ஸம்ஷனை வச்சு கேட்குறானோ அதுலேயும் ஒரு கேட்ச் இருக்கும். ஸோ இவன் கேட்குறது சாகா வரம் இல்லை, சாக வரம். ஏன்னா ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, அதை பிடிச்ச கடவுள் வேணால் பண்ணிவிடுவார். சரி, தப்பித்தறி கடவுள் நீ கேட்டு தொலைச்சேன்னு உனக்கு கொடுக்குறாரு. அப்போ புத்தி கேட்டு போகும். சிவபெருமான் கிட்ட பஸ்மாசுரன் கேட்குறான், நான் யாரை தொட்டால் அவங்கெல்லாம் நெருப்பாய் சாம்பல் ஆகிடணுன்ட்டு. சரி நீ தவம் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துட்றாரு. கொஞ்சம் இரு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சிவன் தள்ளிலே கை வைக்கிறதுக்கு ஓடுறான். அப்போ சிவன் ஓடுறாரு, ஏன்னா அவர் வரம் கொடுத்துட்டு முடிச்சுன்னு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ விஷ்ணு ஒரு மோகினி அவதாரம் போய்
அந்த அழகில் இவன் மயங்கி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என் கூட டான்ஸ் ஆடி என்னை நீ கெலிக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு மோகினிக்கும் பஸ்மாசுவனுக்கும் ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. அந்த ஸ்பீட் மூமெண்ட்டில் விஷ்ணு மோகினி இப்படி தலைமையில் கை வைக்கிறாரோ இவனும் தலைமையில் கை வச்சு பஸ்மமாய் செத்துப்படுறான். ஸோ இப்படி தான் அவங்கள அழிக்க வேண்டியிருந்தது. தோ தே வாண்டட். சமராஷ்டிரனால ஒரு பாட்டு இருக்குது, சிவனுக்கும் நாராயணனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. வேண்டும் வரத்தை கொடுத்துட்டு முழிப்பான் சிவன். கேட்ட வரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹரவோ. கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரிவோம். புலித்தோலாடை பூண்டு திரிவான் சங்கர ஹர ஹரவோ. பீதாம்பரத்தை உடுத்தி மகிழ்வான் ஜனார்தனா ஹரிவோம். பிச்சை எடுத்து தினமும் முன்பான் சங்கர ஹர ஹரவோ. அட்சய பாத்திரம் நானே என்பான் ஜனார்தனா ஹரிவோம். கைலாய மலையில் வாசம் செய்வான் சங்கர ஹர ஹரவோ. ஏழு மலையிலே எழுந்தருள் புரிவான் ஜனார்தனா ஹரிவோம். வில்வ மாலையை விரும்பி அணிவான் சங்கர ஹர ஹரவோ. துளசி தளத்தை சூடி மகிழ்வான் ஜனார்தனா ஹரிவோம். மலைமகள் மணந்த மகாதேவனே சங்கர ஹர ஹரவோ. அலைமகள் பெற்ற அன்பு கணவனே ஜனார்தனா ஹரிவோம். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப பழைய சாங் சமரஷ்னால. இந்த அமீர் கான் ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு பக்கம் மேல் ஒரு பக்கம் ஃபீமேல் ஏதோ ஒரு சினிமாவில் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு சிவனை காட்டுற போது ஃப்ரண்ட்டு, பெருமாள் காட்டுற போது மோகினி அவதாரத்தில் பேக்கில் காட்டிட்டு நம்ம நவராத்திரி கோலூலெல்லாம் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில். அண்டு சி பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அவங்களுக்கு புரியறதில்லை. இப்போது நான் 1000 தடவை சொல்லிட்டேன் எனக்கு என்னுடைய எல்லா பழைய பிறவிகளும் தெரியும்டா அப்படின்னு அதெல்லாம் போட்டேன். யாருக்கும் மண்டல் அதெல்லாம் போகிறதே இல்லை. என் உடம்புலேருந்து எந்த கடவுளை வேணுனாலும் என்னால் இந்த கேமராவில் காட்ட முடியும்னு சொல்லி அந்த ரோ பூரா ஃபுல்லாக ஒவ்வொரு கடவுளும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஃபுல்லாக காட்டிட்டோம். அதுவும் யாருக்கும் புரியறதே இல்லை. என் கைரேகை காட்டினேன். என் கையில் வேலோட முருகர் நிற்பார், சங்கு இருக்கும், சக்கரை இருக்கும், 10 அவதாரத்துக்குள்ள ரேகைகளும் என் கையில் இருக்கும். இதாண்டா பைபிளில் இயேசுநாதர் சொன்னது, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புவேன் அப்படின்னு. பாடுறா, இஸ் த ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி விச் காட் ஹஸ் புட் மீ அப்படின்னு. அதுவும் ஜனங்களுக்கு புரியல. கடவுள் எல்லாம் என் உடம்புலேருந்து வர வச்சு காட்டினாலும் புரியல, என்னுடைய முற்பிரிவி எல்லாம் சொன்னாலையும் காட்டல, எல்லாம் ரேகை இருக்குது அப்படின்னு சொன்னாலையும் புரியல. சரி, ஜனங்களுக்கு புரியறது என்ன? ஜாதகம். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லரில் என்னுடைய ஜாதகம், என்னுடைய சிக்னேச்சர், என்னுடைய தம்பி இம்ப்ரெஷன், கைரேகை எல்லாத்தையும் வச்சு ஒரு டபுள் சைஸில் ஒரு 4 பக்கம் எழுதுனாங்க. அதில் எழுதுனாங்க, இவர் ரொம்ப பெரிய ஆள், இவர் நினச்சா தான் சாவார், இவரும் மகாபாரத பீஷ்மரும் ஒரே மாதிரி, சுயம் சிந்தன மரணம்னா இவங்க நினச்சா சாவாங்க, இல்லைன்னா சாவு கிடையாது, கான்குவர்ட் டெத் அப்படின்னு போட்டாங்க. பெரிய ஆர்டிக்கல் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் பாமிஸ்ட்டுங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருக்கிட்டையும். அதில் அவங்க சொன்னாங்க, காஞ்சி மகாபெரியவர் ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது, 2 பேர் ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் எக்ஸால்ட்டடாக இருக்குது, எதை சாதிக்கணும் இவங்க நினச்சா எல்லாத்தையும் சாதிச்சிடுவாங்கன்னா. எல்லாமே இந்தியன் எக்ஸ்பிரஸில் தான் வந்துச்சு. அதுவும் ஜனங்களுக்கு புரியவே இல்லை. வித்வான் லக்ஷ்மணன் எல்லாருக்கும் தெரியும், பாலஜோதிடம், எண்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஜோசியர். எம்ஜிஆர் அவர் சொல்லி தான் ஓஷியார்பூரில் போய் பிருகுநாடி படிச்சுட்டு வந்து இந்த மாயாத்தேவரை நிப்பாட்டி திண்டுக்கல் பைரேஷனில் கெலிச்சு அவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்குனார். அவர் சொல்லி தான் ராஜகாளி அம்மன் கோயில்னு சொல்லி அங்கே கட்டினாங்க போடிநாயகர்கிட்ட. அவர் என்னை பற்றி 18 வாரம் எழுதினார் பத்திரிகையில். என்னுடைய கைரேகை என்னை பற்றி எல்லாம் 18 வாரம் எழுதி அவரே 1000 காப்பி அவர் செலவில் பிரிண்ட் பண்ணி என்னுடைய கைங்கரியமாக இருக்கட்டும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி கூட நாடிகள் போற்றும் நாயகான்ட்டு அந்த புக்கு நம்மக்கிட்ட கூட இப்போ இருக்கும். அதுவும் ஜனங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த தம்பி பிரச்சனை வச்சு பழைய காலத்து பணம் ஓலை இருக்கும் இல்லையா,
அதில் ஒருத்தரை பற்றி எடுவாங்க, நம்மளை பார்க்கவே தேவையில்லைங்க, வெறும் தம்பன் பிரச்சனை இருந்தால் ஓலையை தேடினா கிடைக்கும் அதில். ஸோ அதில் எல்லாத்துலேயும் என்னை பற்றி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய புக்கு போட்டிருக்காங்க என்னை பற்றி, எல்லாம் எந்த நாட்டில் என்ன வந்துச்சு என்ன ஏது எல்லாம் போட்டாங்க. 1994 கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார், கே சுப்பிரமணியம்ன்ட்டு, விஸ்வாமித்ரா நாடின்ட்டு பிளமேடில் படிச்சுட்டு இருந்தார். ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு சொல்லி ஜூனியர் விடனில் அவர் சொல்லி வந்து அதே மாதிரி நடந்தது. இப்போ யாரோ என்னுடைய தம்பி பிரச்சனை வாங்கி அனுப்பிச்சாங்க அந்த ஆளுக்கு. அந்த ஆள் என்னை பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கு அந்த ஆள் அந்த விஸ்வாமித்ரா நாடியிலிருந்து படித்து எழுதினார். படி. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பொன்னை கொண்டோ பெண்ணை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசமில்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. தான் உண்மை. அதே சொல்லிட்டாங்கல்ல, மனுஷன் நினைக்கிறாங்க குருன்னு சொல்லுவாங்க. நீ குருவெல்லாம் கிடையாது, நீ தான் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராவது நம்ப போகிறாங்கன்னு நீ நம்புறியா? அதனால் சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும். கையில் தெய்வ ரேகைகள் காட்டி, கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி, நானே நான் என்றார், அனைத்தும் நானே நான் என்றார். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே நான் என்றான், சர்வமும் நானே நான் என்றான். அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தார். இத்தனை
எத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதார், அவன் மாந்தர்காய் அழுதார். இதெல்லாம் எவ்வளோ பழைய பாட்டுன்னு தெரியுமா? தமிழேஷன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் ஜனங்களுக்கு புரியல. அவங்களுக்கு ஒரு ஹியூமன் லெவலில் இந்த ஜாதகம், ஜோசியம், தகடு, மோதிரம், பரிகாரம், நீ அங்கே போ, இந்த கோயிலுக்கு போ அப்படின்லாம் சொன்னால் நம்பிக்கை வருது. நாம் எதுவுமே தேவையில்லை, என்கிட்ட சொல்லிட்டு இல்லை போ அப்படின்னு சொல்கிறோன்னு வை, அது நம்பிக்கை வருதில்லை. இவனுக்கு ஒரு மித்து தேவைப்படுது. என்னை பற்றி ஒரு காதில் பட்டால் வினை கருகும், கண்பட்டாலே பாவம் போம், கைப்பட்டால் நம் நோய்கள் போம், கால் பட்டாலே பால் பெருகும், இவர் காதில் பட்டால் வினை கருகும். முல்லை சிரிக்கும் இதழ்களிலே முத்தின் வரிசை ஒளிருமடா, தாமரை மலர்ந்த பதங்களிலே நான்மறை தஞ்சம் அடைந்தடடா. பொன்னும் பொருளும் தான் விரும்பார், பூப்பழம் எதுவும் தான் கொள்ளார், அல்லும் பகலும் உழைக்கின்றார், ஆசிகள் வாரி இறைக்கின்றார். அந்த காலத்தில் எழுதினாங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாட்டு. அப்பயே நான் அப்படி தான் இருந்தேன். அப்போ இந்த 30 வருஷத்தில் இன்னும் எவ்வளோ நான் பூஜை பண்ணியிருப்பேன், தவம் பண்ணியிருப்பேன், சேத்திராடம் பண்ணியிருப்பேன் இல்லையா? இப்போ எவ்வளோ பவர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுறதில்ல மக்களுக்கு. நீ வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவும் வேணான்னு யார் இருக்கானோ அவனை பாதிக்கிற விஷயம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. எப்படி செய்கிறாரு? வேண்டியாங்கு இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன இருக்கோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். நான் நினச்சா அது நடந்துடும், அவ்வளோதான். ஸோ மக்களுக்கு இந்த எளிமையான பாஷையை புரிவதில்லை. ஸோ ஒன்றுமே இல்லை, போய என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, எனக்கு நம்பிக்கையே வர்றது கிடையாது. தே வாண்ட் எ மித் அரவுண்ட் எவ்ரி திங். அந்த காலத்தில் ஒரு ஹிந்து பேப்பரில் எழுதினான், அந்த ஆர்ட் பச்வால்னு எழுதுவான். அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி பிஹெச்டி எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எனக்கு வேலை வேணும்னு. அப்போ அந்த கம்பெனிக்காரன், யுவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டூ ஹை ஃபார் அ ஜாப் அப்படின்னும். அப்படியே எம்எஸ்சின்னுவான். அதுக்கப்புறம் கம்மி பண்ணின்னு வரும், பிஎஸ்சின்னுவான். இவர் எல்லாத்துக்கும் ஜாப் இல்லைன்னு வரும். அதுக்கப்புறம் ஐஎம் மெட்ரிகுலேஷன் ட்ராப் அவுட் அப்படின்னு தப்பாக இங்கிலீஷ் எழுதுவான், யூஆர் அப்பாயிண்டடுன்னு வரும். அந்த மாதிரி நீ உன்னுடைய ஹையஸ்ட் லெவலெல்லாம் சொன்னால் எந்த நாய்க்கும் புரியுறதே இல்லை. நீ சாதாரணமாக இந்த கையில் குச்சி வச்சுன்னுட்டு காவி கட்டின்னு ஜனங்களை ஏமாத்துற சாமியார் வேஷம் கட்டினா சுவாமிகள் அப்படின்வான். இல்லை, ஐ எம் ரிச்சர் தேன் எனி ஒன் ஆஃப் யூ. உங்கள் எல்லாரோட நான் தான் பணக்காரன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ டோன்ட் ஈவன் பாதர் டு டச் மணி. எனக்கு பணமே தேவையில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்? யார் வீட்டிலேருந்தோ சாப்பாடு வருது, சாப்பிடுவோம், அளவாக தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ட்ரஸ்டியே கிடையாது. என்னை நம்பி வந்தவங்கள நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு எல்லாத்தையும் விட்டு போட்டு ஜாலியாக வெறுங்கையோடு உட்காந்துருக்கேன். நிம்மதியாக தூக்கின்னு இருக்கேன். உன்னால் முடியுமா? நீ ஒரு ஓட்டர் சைக்கிள் வாங்கினாவே விட மாட்டாத, ஆயுத பூஜைலாம் போடுவேன். அதுக்கு ஒரு ஓட்ட காரு இன்றைக்கி ஆயுத பூஜை போட்டால் சாயந்தரம் ஒரு ஷாப்புக்கு போக போகுது. உங்களுடைய நம்பிக்கைகளே முட்டாள்தனமானவை. அதனால் ஹையஸ்ட் லெவலுங்கிறது சங்கல்ப மாத்திரம். மைண்டில் இது நடக்கணும்னா நடந்தே தீரும். அதுதான் ஹையஸ்ட் லெவல். உனக்கு எதுவுமே தேவையில்லை. பேங்க்கு, அக்கௌண்ட்டு, லாக்கரு, அது இது எந்த மண்ணாங்கட்டியுமே தேவையில்லை. ஜாலியாக கதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ என்ன இதெல்லாம் வேணான்னு சொல்லு, நான் போய் எங்கேயாவது காட்டில் உட்காந்தா இதை விட பெரிய ராமராஜ்யத்தை என்னால் உருவாக்க முடியும். இல்லை, எங்கே வேணா இதை விட பெருசு என்னால் உருவாக்க முடியும். இதெல்லாம் நான் தானே உருவாக்குனேன். மண்ணடியில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வாடகை கொடுத்துன்னு இருந்தால் தானே. பின்னால் பெசன் நகருக்கு வந்தேன், 4000 ரூபா வாடகை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீலாங்கரையை வாங்கினேன், ஆஸ்பத்திரி கட்டினேன், இதெல்லாம் காட்டினேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் வெறுங்கை தானே. பேங்க்கில் 1 ரூபா கடன் வாங்கியிருப்பேன் இது வரைக்கும். நீ யோசனை பாரு. இல்லை, எந்த பேங்க்லேயும் கடன் வாங்கலை, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கலை, ஜாலியாக உட்காந்து இருக்கிறேன். எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கையெழுத்து கூட எதுலேயும் கிடையாதுங்கிற மாதிரி. மக்களுக்கு புரிகிற காலம் வந்தால் சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் மை மிஷன். கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை கடவுளை விட வேகமாக நான் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன். அதனால் என்ன ஆகணும்? உண்மையில் ஜாலியாக தான் இருக்கேன். அறிவியல் எப்படி என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது. ஆனால் ஆன்மீகம் ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது. இரண்டுமே இரு துருவங்களாக வெவ்வேறு திசைகளில் பயணிக்கும் போது தாங்கள் சொல்லும் அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் எவ்வாறு சாத்தியமாகிறது? அறிவியல் என்பது ஆன்மீகத்துக்கு ஒரு படி கீழே.
நமக்கு 5 உடம்பு இருக்குது. இந்த இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்ற உடம்பு இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர். நீ தூங்கினாலையும் முழிச்சுன்னு இருந்தாலையும் மூச்சு உன் உடம்புக்குள்ளே போயினே இருக்குது. அதுக்கு பிராணமய கோஷம், கோஷம்னா உடம்பு. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். தூங்கினே இருக்க, அதில் தண்ணியில் முழுகி போகிற, ரயிலை மிஸ் பண்ணுற, யாரும் செத்ததுக்கு அழுகுற, இதுக்கு என்ன பேர்? மனோமய கோஷம். மனதினாலான ஒரு உடம்பு, அதுலேயும் இன்பமும் துன்பமும் இருக்குது. அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், ரேஷனல் மைண்டுன்றது. அதில் தான் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளெல்லாம் வர்றது. அதை தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னா என்ன? ஒரு மீன் தண்ணியிலேயே இருக்குது, தண்ணியிலே தூங்குது, தண்ணியிலேயே வாக்கிங் போகுது, தண்ணியை சாப்பிடுது இல்லையா? எல்லாமே தண்ணிக்குள்ளே அடங்கி போகுது, தரைக்கு வராது. அந்த மாதிரி யார் ஒருத்தன் 24 மணி நேரம் ஆனந்தத்தில் இருக்கானோ அதுதான் அந்த 5வது உடம்புங்கிறது. அதுதான் தெய்வீகம்ன்றது. அப்போ அந்த நிலையை ஒருத்தன் அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போ ஆனந்தம்ன்றது என்ன? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னா அது ஆனந்தம் கிடையாது. நான் புளி சாதம் சாப்பிட்டேன்னா அது ஆனந்தத்துக்கு கீழே வராது. இன்பமும் இல்லாத துன்பமும் இல்லாத சிதித பிரதிஜன்வாங்க, எதையும் பாதிக்காத, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு மைண்ட் செட். நம்ம எதையும் பாதிச்சிடக்கூடாது, எதுவும் நம்மளையும் பாதிச்சிடக்கூடாது. அந்த மைண்ட் செட் இல்லையா, அதுதான் ஆனந்தம் என்பது. ஆனந்தம்ன்றது மொமெண்ட்ரி ஜாய் ஆர் மொமெண்ட்ரி சாரோ கிடையாது. ஏ நான் அஃபெக்டட் லெவல், உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. நமக்கு வர்ற நல்லது கெட்டதை அனுபவிக்கணும். இப்போ இயேசுநாதர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் சிலுவையில் போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தாக்கா அவரால் முடியாதா என்ன? அவர் விருப்பப்பட்டு போனார். ஏன்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அவர். எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் போய் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இல்லைன்னா ஏசு ஏன் சாகணும்? இங்கிலீஷில் ஒரு புது பைபிள் ஸ்டோரி ஒன்று எடுத்தாங்க. அது பைபிள் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைத்தான் இருக்கான் இல்லையா, அவன் மலை மேலே கூட்டும் போய் இந்த உலகத்து பூரா நான் ஒன்று கொடுத்து உன்னை ஜூலி சீசரை விட பெரிய ஆளாக மாத்துறேன், நீ நான் சொல்கிறது கேளுன்னு. இவர் சொல்கிறார், இல்லை என்னுடைய அப்பா பரமண்டலத்தில் இருக்கார், அவர் சொல்கிறத தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீ ஒரு லூசியா, நீ ஜனங்களுக்காக மாஞ்சி மாஞ்சி இதெல்லாம் செய்ய போகிற, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்போ காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதில் 30 வெள்ளிக்காசுக்காக டவுட்டிங் தாமஸ் காட்டி கொடுப்பான். இவன் ஜூடாஸ் காட்டி கொடுப்பான். டவுட்டிங் தாமஸ் சிலுவை தலைமை காட்டினாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவான் இல்லையா? எந்த சீசனும் கோழி ஊற்றுக்குள்ள 3 தடவை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு பீட்டர் சைமன் சொல்லுவான். அந்த காட்சியெல்லாம் காட்டுவான். உன்னுடைய 12 சிஷ்யங்களுக்கு உன்னை நம்ப போகிறதில்ல பாரு அப்படின்னு. ஒரு சைலண்டாகிறார். அதுக்கப்புறம் உலகத்தில் எப்படியெல்லாம் ஜார்ஜ் அரசர்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கின்னு சாப்பிட்றான், குரூசேட்ஸ்ன்னு பேர், புனித போர்கள். அதுக்கப்புறம் எப்படி ப்ராட்டஸ்டன்ஸு கேத்தலிக்கெல்லாம் அடிச்சுன்னு சாப்பிட்றானுங்க, அதை இந்த சீனெல்லாம் காட்டுறான். இதுக்காகவா நீ சிலுவையில் போகிற? இப்போ கூட உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் உலகத்தினுடைய ஏக சக்கராதிபதியாக வெயின்னு சொல்கிறாரு. எனக்கு எது நல்லதுன்றது ஆண்டவனுக்கு தெரியும், நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இனியும் கேட்க மாட்டேன்னு இயேசு சொல்வார். அதான் அந்த புது பைபிளில் அவங்க காட்டக்கூடிய காட்சிகள். அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் உனக்கு இவ்வளோ செய்கிற ஒரு பரமாச்சாரியாரோ ஜீசஸோ இன்னொரு மகானோ அவங்களுக்கு செஞ்சிக்க முடியாது என்ன? தே டோன்ட் வாண்ட், தே அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஹவ் பீன் அனாயிண்டட் ஃபார் எ பர்டிகுலர் மிஷன் ஆஃப் காட் ஆன் திஸ் எர்த் அண்ட் தே வில் கோஆபரேட் வித் த ப்ராசஸ். அவங்க அதை மாற்ற முயற்சிக்கிறது இல்லை. பிகாஸ் they have surrendered themselves totally in the hands of God. அதுக்காக அதை மீறி அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்